இதை வாசித்து ஒரு நாள் நம்ம ஜெபிச்சிடலாம் கண்டிப்பாக. சரிதானா? அதனால தான் அடிக்கடி சங்கீத பகுதி வாசிக்கிறப்பெல்லாம் நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு. என்னது? உங்களுக்கு வேதம் வாசிக்க தெரியலை, எனக்கு வேதத்தில் இருக்கிற அர்த்தங்கள் புரியலை, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏசப்பாவோட எனக்கு பேச தெரியாது அப்படின்னு நீ எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சிக்கோ, சங்கீத பகுதியை தவிர அதை வாசி. அதிலேயே பிரசங்கமும் இருக்குது, தேவனை துதித்தலும் இருக்குது, தேவனை எப்படி மகிமைப்படுத்துறது இருக்குது, தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் இருக்குது. சங்கீத பகுதி முழுவதும் இருக்குது. ஏன்னா தாவீது அவ்வளவாய் தேவனை நேசித்திருக்கிறார், அவ்வளவாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அதனால தான் அவ்வளவாய் அவர் அந்த வார்த்தைகளை நம்மளுடைய வார்த்தைகளைப் போலவே எழுதி வச்சிருக்கிறார். நமக்கும் இந்த வார்த்தைகளே தான் வேணும்னு நமக்கு தோன்ற லெவலுக்கு இருக்குது இல்லையா? நிச்சயமாக இதில் ஒரு வசனங்கள் சொல்லுது. என்னது? கருவை கர்த்தர் கண்டார்னு சொல்லி, கருவை கர்த்தர் காப்பாற்றினார்னு சொல்லி. இப்போ வரைக்கும் மருத்துவத்தில், அதாவது விஞ்ஞானம் அப்படின்றது எவ்வளவோ முன்னேறிடுச்சு இந்த உலகத்தில், அப்படி தானே? இப்போ வரைக்கும் மருத்துவத்தில் ஒன்று மட்டும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா, உயிரை உருவாக்கிடுறாங்க. உயிர் குளோனிங் முறையில் உருவாக்குறாங்க, டெஸ்ட் டியூப் பேபி உருவாக்குறாங்க, ஒரு உயிரை உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதில் உள்ள அவயங்களை படைக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களால அந்த உயிரை கருவை உருவாக்க மட்டும்தான் முடியுமே தவிர அதோடைய வளர்ச்சி நிலையை அவங்க கணக்கிட முடியவே முடியாது. இந்த கரு ரெட்டையாக பிரியும்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அந்த கருவில் கை வளருமா, கால் வளருமா, புத்தி கூர்மை இருக்குமா, கண் தெளிவாக இருக்குமா, காது கேட்குமா, அதுக்கு இருதயம் துடிக்குமா, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஒன்று ஒன்றா அதோடைய வளர்ச்சி நிலை வளர்றப்ப அவங்க பார்த்து அறிந்து கொள்ளலாமே தவிர அவங்களால் அதை இதுவரைக்கும் சிருஷ்டிக்க முடியாது, இனியும் சிருஷ்டிக்க முடியாது. அவர் ஒருவராலே அது முடியும். சிருஷ்டி கர்த்தர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆனாலும் விஞ்ஞானிகள் என்ன சொல்லிக்கிறாங்க? கடவுள் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? அவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு பதிலடி, அது மட்டும்தான். நீ விஞ்ஞானத்தினால எதனாலும் படைக்க முடியும், ஆனால் ஒரு உயிரை படைக்க முடியுமா? ஒரு உயிருக்குரிய வளர்ச்சி நிலையை உன்னால் கொடுக்க முடியுமா? முடியாது. அது தேவனால் மாத்திரமே முடியும். அந்த தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கிறார்.